கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் இப்படி சந்திக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பையும் கிருபையும் தேவன் தந்திருப்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல கொரோனா நிமித்தமாக பலவிதமான மக்கள் கூட்டமும் சரி, பல விதத்துல மக்கள் கஷ்டப்பட்டதை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது. அதன் மத்தியில் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இப்படியாக வேதத்தை படிக்கத்தக்கதாக தேவன் வாய்ப்பு தந்திருக்கிறார். அதுக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற சன் ஜெபமணி மத்தியாஸ், அவங்க வெள்ளூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாஞ்சைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க இந்த வாரத்தில் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படவும், இதுல கலந்து கொள்ற ஒவ்வொருவருக்கும் இந்த தமிழ் கிளாஸ்லையும் சரி, அடுத்து நடக்க போற இங்கிலீஷ் கிளாஸ்லையும் ஒரு சில இந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கவும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசிரியமா இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சிலருக்கு எல்லாருமே நம்ம சர்ச் போக முடியல, ஒரு சிலர் திருச்சபை போறதே பெரிய கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பைபிள் ஸ்டடி அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலாக சொன்னதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பயத்தையும் ஒரு பயபக்தியும் கொடுக்கிறது. இந்த வாரத்தில் நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக சகன் ஜெபமணி மத்தியாஸ் நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக சபையாக கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இடங்களில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே உடலிலே ஆண்டவரே நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே, இக்கட்ட நாட்களிலே ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே சபையானது திறக்கப்படாமல் இருக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை ஆண்டவரே சபையாக இணைத்து ஆண்டவருடைய திருவசனத்தினால ஆண்டவரே எங்களை போதித்து வருவதற்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த நாள்ல இருந்து கூட ஆண்டவரே நாங்கள் கலாத்தியருக்கு எழுதின அந்த ரூபத்தை படிக்க இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்பா. நியாய பிரமாணத்தில் ஆண்டவரே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று நாங்கள் அறிவோம் சுவாமி. ஆண்டவரே, அன்று கூட ஆண்டவரே அந்த எபிரேய புத்தகத்துல வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, யூதாயிசத்தை விட்டு ஆண்டவரே கிறிஸ்தவத்திற்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கட்டுப்பாட்டினால் மீண்டும் அவர்கள் பழைய இடத்திற்கே போய்விடலாம் என்று நினைத்த காலங்கள் உண்டு கூட சுவாமி. அதே ஆண்டவரே நாங்கள் இன்று இயேசு கிறிஸ்து அறிந்து வந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு சில விஷயங்கள் சரியாக புரியாததினால் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் தடுமாறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசத்துல எங்களை ஆண்டவரே நீங்க வர்த்திக்க பண்ண ஆண்டவரே இந்த வரப்போகிற அந்த 4 நாட்களும் ஆண்டவரே கலாத்தியர் எழுதிய நிருபத்தின் வழியாக ஆண்டவரே பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, அதற்காக ஆண்டவர் பில்லி அண்ணாவையும் குடும்பத்தையும் அவருடைய குழுவினரை நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுத்து ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள, அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை உண்மையே பிடித்து கொண்ட ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தரிசன ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் ஓடி முடிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த 4 நாட்கள் எங்களுக்கு பயனுள்ள நாட்களாக அமைய ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த ஆண்டவரே இன்டர்நெட் தடைகள் வராமலும் ஆண்டவரே பவர் கட் எதுவும் வராமலும் வேற எந்த தடங்களும் வராமல் இருப்பதற்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க விடுங்க சுவாமி, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பரவாயில்லை. ஆமென். ஆமென். Thank you so much brother for that meaningful prayer. நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்பாக வழக்கமாகவே நம்ம அதிகமாக இன்ட்ரடக்ஷன் டைமுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்வோம். இதுக்காக நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஏன் கலாத்தியர் படிக்கணும்னு யோசிக்கும் பொழுது, நம்ம பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்கிற இளம் வாலிபர்கள், அதாவது யங் கிராஜுவேட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட் லீடர்ஸும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் இதை படிக்கணும், அதை படிக்கணும், அடுத்து எபிரேயர் படிக்கணும், ஹோசியா படிக்கணும் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்படி போயிட்டு இருக்கோம். கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கிறது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவது காரியம் நான் போட்டிருக்கிறது போல, இது மார்ட்டின் லூத்தர் இந்த ரெஃபர்மேஷனை டெவலப் பண்ணும் பொழுது இந்த புஸ்தகத்தை மிக மையமாக வைத்து எழுதினாராம். அதனால அவருடைய இந்த புக்குக்கே லூத்தர்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்களாம். அவ்வளவு தூரத்துக்கு மிக முக்கியமான ஒரு புஸ்தகமா அமைந்திருக்கிறது.
அது மட்டுமல்ல, இதுதான் பவுல் எழுதின முதல் புஸ்தகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னுடைய ஸ்ட்ராங் நம்பிக்கை. அது உண்மையா இருக்குமானால் புதிய ஏற்பாட்டிலேயே இதான் ஃபர்ஸ்ட் புக். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கலாத்தியர் புஸ்தகத்தை தான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகமா நம்ம பார்க்கிறோம். அதன் பின்புதான் மற்ற காஸ்பல்ஸ் எல்லாம் எழுதப்பட்டதா நாம் பார்க்கலாம். யாக்கோபு இதோடு கூட எழுதப்பட்டிருக்கலாம். மற்றபடி கலாத்தியர் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நியூ டெஸ்டமெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் புக்காக இருக்க சான்சஸ் தான். இந்த காலகட்டத்தில் நம்ம திருச்சபையை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சரியான தியாலஜிக்கல் டீச்சிங் வந்து மிக அவசியம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது. நீங்க ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி இதுதான் மெயின்லைன் சர்ச்சஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு கிடையாது. சில இண்டிபெண்டன்ட் அசம்பிளிஸ்லயுமே நிறைய வசனங்களை கோட் பண்ணா நமக்கு அது பிரசங்கம் நினைச்சிட்டு கடவுளுடைய வார்த்தையை இங்கும் அங்குமாக சொல்லி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேதத்தின் அடிப்படையில திங்க் பண்ணக்கூடிய பாஸ்டர்ஸ் அண்ட் ஊழியக்காரங்க குறைஞ்சிட்டு போறதுனால திருச்சபையின் மக்களும் அப்படி குறைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க டோன்ட் திங்க் ஒன்லி பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே அந்த திங்கிங்ல வந்து நம்ம குறைஞ்சிட்டு போறோம். தியாலஜிக்கல் திங்கிங்கிறது வந்து அந்த தியாலஜிக்கல் ஷார்ப்னஸ் இன்னைக்கு மிக அவசியம். அதற்கு வந்து கலாத்தியர் புஸ்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1982ல நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இதுக்கு ஈவில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோட கூட இருந்த ஒரு சகோதரன் வந்து என்னை கூட்டிக்கிட்டு இதுக்கு போனாங்க, கடலூர் கூட்டிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கடலூர் ஈஜிப்ட் போய் பார்க்க போறேன். அப்படி போகும் பொழுது ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவருடைய வீட்டுக்கு அங்க தங்கணும்தான் சொல்லி தரல, பட் அவங்க வீட்டு தான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் போறேன். போனா அவங்க வீட்டுல பைபிள் கமெண்ட்ரிஸும் டிக்ஷனரியும் பார்த்துட்டு ஐ வாஸ் ரியலி தேங்கிங் காட். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஒர்க்கர், காலேஜில் ஒரு லெக்சரர், ஒரு ஈஜிப்ட் மெம்பர். அவருடைய வீட்டில் ஸ்டடி பைபிள் இருக்கிறது மட்டுமல்ல, கமெண்ட்ரிஸும் டிக்ஷனரிஸும் இருந்ததை பார்த்து டேபிளில் வச்சிருந்ததை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தாலும் கண்டிப்பாக சரி, மற்றபடி நான்லாம் ஃபுல் டைம் ஒர்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் தான், கிராஜுவேட் தான் நம்ம சொன்னாலும் கூட டெஃபினட்டாக we need to study. அந்த தியாலஜிக்கல் திங்கிங் வந்து நமக்கு ரொம்ப தேவை. சூப்பர்ஃபிஷியலாக பைபிள் வாச கோட் பண்ணது மட்டும் போதாது. உண்மையான விதத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வாழ்வது மிக அவசியம். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது சகோதரன் கரெக்டாக ஜெபித்தது போல யூத பின்னணியத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக காணப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளில் கலாத்தியார் என்பது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு ரீஜன். அதை நம்ம பார்க்க போறோம். அந்த ரீஜன்ல இருக்கிற நிறைய ஜூஸ் அவங்களும் இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருந்தாங்க. ஜென்டைல்ஸ் மத்தியில் இருந்ததுனால இவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் வளர்றதை பார்க்கும் பொழுது they became a real stumbling block. விசுவாசத்திலிருந்து அவங்க நழுவி போகும்படி நிறைய விதத்தில் தப்பான போதனைகளை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் அது ஒரு பெரிய சவாலாகவே காணப்படுகிறது. ஒரு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் திருச்சபையில வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். மூணாவதாக நான் பார்க்கறது என்னன்னா, உலக ரீதியில கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பெரிய ப்ராமிஸ், நான் செய்வேன் என்று சொன்ன, உன் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிப்பாகன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாச நிமித்தமாக அநேகர் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, விசுவாச பிள்ளைகளாக வரப்போறது தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு. அதை செய்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவங்க மற்ற சக விசுவாசிகளோடு சேர்ந்து வாழ முடியாதபடிக்கு சவால்கள் காணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நான் கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல பார்க்கும் பொழுது நியூ கான்வெர்ட்ஸ் எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில் கூட ஒரு தம்பி என்னோட பேசிக்கிட்டு இருந்தான், என்ஜினியர். அண்ட் தென் சென்னைக்கு போனாரு, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போனாரு. நீ உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, நான் வந்து மதம் மாறதை கொடுத்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தென் ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். மதம் மாத்துறது வந்து முக்கியமான காரியம் கிடையாது. உண்மையான விதத்துல நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலையா சொல்லிட்டு ஐ ஹேவ் டு கவுன்சில் ஹிம். ஸோ இந்த நியூ கான்வெர்ட்ஸை வந்து ஒரு சில சர்ச்சஸ்ல ஏற்றுக்கொள்ளதே கிடையாது. போன சாட்டர்டே நான் ஒரு பைபிள் ஸ்டடியில இருந்தேன். அப்போ வந்து குரூப் டிஸ்கஷன்ல வந்து இன்னொரு யங் கிராஜுவேட் ஹி வாஸ் டெல்லிங், நானும் சர்ச்சுக்கு போனேன், யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. இட் இஸ் நாட் அ மெயின்லைன் சர்ச்.
ஒரு அசம்பிளி. அங்க ஒரு வாலிப போயிட்டு இருக்கான், யாருமே கண்டுக்கவே இல்லை. தென் லேட்டர் ஒன்லி ஐ வாஸ் ரெகக்னைஸ். அதாவது நான் வந்து அங்கே வந்திருக்கேன் சொல்றது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கேன் அப்படிப்பட்ட நேரம் சொன்னாங்க. இட் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது கான்வெர்ட்ஸ் வாஞ்சியா வரும் பொழுது அவங்கள சோர்ந்து போக வைக்கிறாங்க. அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது கான்வெர்ட்ஸ் வர்றவங்களை நம்ம ரிசீவ் பண்றதுக்கும் அவங்களை நம்ம குடும்பத்துல ஒன்னா சேர்க்கிறதுக்கு நம்முடைய திருச்சபையை சேர்ப்பதற்கும் இல்லாத சவால் இருக்கிறது. இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஆன்சர் கிடைக்கும்னு ஆசைப்படுகிறேன். நான் சொன்னது போல இந்த கலாத்தியர் என்பது ஒரு பட்டணம் கிடையாது, அது வந்து ஒரு ரீஜன். இந்த அழகான படத்தை தம்பி வடிவேல் போட்டு கொடுத்துருக்கான வடிவேலுக்கு நான் தேங்க் பண்றேன். நம்ம அறிந்திருக்கிறது படி பவுலுடைய இந்த மிஷனரி ஜேர்னியில, முதலாவது மிஷனரி ஜேர்னியில இந்த கலாத்தியா ரீஜன், இந்த டார்க் கலர்ல இருக்க நீங்க பார்க்கலாம். அந்த அதுல இந்த இதுல இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஏரியால இருக்கிற திருச்சபைகளை அவர் விசிட் பண்ணி திருச்சபையில உருவாக்கினார். அதன் நிமித்தமாக அவர் இதெல்லாம் அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி போயிருக்கிறது. அந்த இடத்தினால அங்க கலாத்திய பகுதியில திருச்சபையில உருவாக்கி இருக்கிறார். இப்போ அந்த ஏரியால இந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு அவர் கடையத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுதான் கலாத்தியா என்ற ரீஜன் என்று நம்ம பார்க்கிறோம். ரைட், குயிக்கா நம்ம பேக்ரவுண்ட் பார்ப்போம். இது வந்து ரோமர் ஆட்சிக்கு கீழே இருந்த ஏஷியா பகுதியில, ஏஷியா மைனர் பக்கத்துல இருந்த பகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லெட்டர் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண சர்ச்சஸுக்கு எழுதினது. பிலிப்பு லெட்டர், ரைட். எபேசியர், ரைட், 3 வருஷம் எபேசியல் இருந்தாரு, அந்த மக்களுக்கு எழுதினது. பிலிப்பு சபைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார், எழுதினாரு. கொலோசு சபை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதில்லை, எப்பா பிரான்னு சொல்லி ஒருத்தர் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பட் அவர் பவுலுக்கு சொன்னது நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு அன்பான கடிதத்தை எழுதியிருக்கார். ஸோ ஒவ்வொரு கடிதத்துக்கு ஒரு பின்னணி உண்டு. இந்த கடிதம் வந்து முதல் விசிட்டுக்கு பிறகு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் நம்புறாங்க. இது வந்து லேட்டரா இருக்க சான்ஸ் இல்லை, முன்னாலே எழுதின கடிதமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதிலும் பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியராக புதிய பாட்டினுடைய அந்த திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்தை கிளியராக மென்ஷன் பண்ணதை நம்ம பார்க்கலாம். ரோமர் கண்டிப்பா நம்ம ரோமர் படிக்கும்போது பார்த்தோம், அதுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டாக்ட்ரினல் புக். திருத்துவ தேவனை குறித்தான டீச்சிங்ல ரோமர் புத்தகம் மிக அவசியம் சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் வந்து நிறைய பைபிள் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கலாத்தியர் வந்து ரோம புத்தகத்தினுடைய ஒரு சின்ன புத்தகம். அதாவது கலாத்தியர் புத்தகத்தை வைத்துதான் ரோமரை டெவலப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சொல்லலாம். அதனால கலாத்தியர் படிக்காம நம்ம ரோமர் படிக்கவே கூடாது, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்க்கணும். நம்மளால சொன்னது போல இதுதான் பவுலுடைய முதல் கடிதம். அப்படி இருக்கும் பொழுது புதிய பாட்டிலே முதல் கடிதமா இருந்திருக்கும் பொழுது இது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறிவோம். எபிரேயர் புஸ்தகமும் சரி, ரோமர் புஸ்தகமும் சரி, கண்டிப்பாகவே இந்த ஹாபகுக் 2ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கிறது போல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வந்து திட்டமாகவே இந்த 3 புஸ்தகங்களும், கலாத்தியர், ரோமர், எபிரேயர் 3 புஸ்தகங்களுமே மையமாக வைத்துதான் அவங்களுடைய மெயின் மெசேஜ் எழுதியிருக்காங்க. ஸோ பிரதர் ஜோம் பண்ணும் பொழுது கிளியரா மென்ஷன் பண்ணாரு, ஹீப்ரூஸ்ல வாசிக்கிறது போல எபிரேய பின்னணியிலிருந்து வந்த அல்லது யூத பின்னணியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது அல்லது அப்படிப்பட்ட இடங்கள்ல திருச்சபைகள் உருவாகும் பொழுது சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்களுடைய விசுவாசத்துல சோர்வு உண்டாக்குறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய மெயின் தீமாவும் நம்ம அதாவது ஒரு பேசிக்கா இருக்குத நம்ம பார்க்கலாம். அவுட்லைன், இதனுடைய பிராட் அவுட்லைன் சொல்லும் பொழுது 2-3 அவுட்லைன்ஸ் நான் விளக்கமா கொடுப்பேன். இதுல ஒண்ணு வந்து காஸ்பல் ஆஃப் கிரேஸ், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிறது. காஸ்பல் ஆஃப் கிரேஸ், கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற சுவிசேஷம், கிருபையாக நமக்கு கிடைத்த சுவிசேஷம் மட்டுமல்ல, கிருபையை குறித்தான சுவிசேஷம். தேவன் நமக்கு கிருபையா உதவி செய்திருக்கார். அது மட்டுமல்ல, அந்த கிருபையை குறித்தான ஒரு சந்தோஷமான செய்தியை தான் இந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். காஸ்பல் ஆஃப் கிரேஸ் டிஃபெண்டட், அதை வந்து முதலாவதாக பர்சனல் லைஃப்ல பவுலுடைய அனுபவத்திலிருந்து நம்ம அதை பார்க்க போறோம். அதுதான் அவர் டிஃபெண்ட் பண்றாரு.
காஸ்பல் ஆஃப் கிரேஸ். ரெண்டாவது வந்து அது வந்து டாக்ட்ரினல் டீச்சிங் மாதிரி கொடுக்குறாரு. 3-4 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது காஸ்பல் ஆஃப் கிரேஸ் எக்ஸ்பிளைன்ட், அது 3-4 அதிகாரங்களை பார்க்கிறோம். அடுத்து 5ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது பிராக்டிக்கல் அல்லது அப்ளிகேஷன் பார்ட், காஸ்பல் ஆஃப் கிரேஸ் அப்ளைட். ஸோ ரொம்ப சிம்பிளா இதை டிவைட் பண்ணிடலாம். 1 and 2, 3 and 4, 5 and 6. அண்ட் மோரோவர் இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்ததுனால பவுல் ஒரு எல்லாத்தையும் கண்டென்ஸ்டா சொன்ன ஒரு மெசேஜாக இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்த அவுட்லைனை பார்க்கும் பொழுது பர்சனல் கிரேஸ் அண்ட் காஸ்பல் என்பதை வந்து கிருபையும் சுவிசேஷமும் என்ற தலைப்புல தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அறிந்து கொண்டதை சொன்னதாக நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து டாக்ட்ரின். அந்த டாக்ட்ரினல் டீச்சிங்ல அவர் கிருபை மட்டும் பேசல, அதை நியாயப்பிரமாணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கிரேஸ் அண்ட் லா அதை ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதா நாம் பார்க்கலாம். மூணாவது அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வந்து அவர் பிராக்டிக்கலாக அந்த அதாவது நடைமுறை கொண்டு வருவதற்கான காரியங்களிலே அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்க்கலாம். இன்னொரு அவுட்லைனையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுல வந்து இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் ஆட் பண்ணியிருக்கு நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் முதல் 10 வசனங்கள், அதன் பின்பு அடுத்த பகுதியிலிருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அத்தாரிட்டி ஆஃப் பால் அண்ட் த காஸ்பல். பவுல் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எப்படி ஆண்டவராலே அப்போஸ்தலன் ஆனேன் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த காஸ்பலுக்கு தன்னுடைய அனுபவம் என்ன என்பதை பர்சனலா மென்ஷன் பண்ணுறார். இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்க போறோம். நாளைக்கு இந்த 2 அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து 3-4 அதிகாரங்களில படிக்கலாம். அடுத்தது அவுட் ஒர்க்கிங் ஆஃப் த காஸ்பல். இந்த சுவிசேஷமானது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதை வந்து 5ஆம் 6ஆம் அதிகாரங்களில் வருகிறது. கடைசியா ஒரு கன்க்ளூஷன் பாட்டும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், பவுல் தானே அவர் கையிட்டு எழுதுனது போல. இது வரைக்கும் மற்ற யார்ட்டையும் டிக்டேட் பண்ணி அவர் எழுதியிருக்கார். 11ஆம் வசனத்துல என் கையால் எழுதுகிறேன்னு சொல்ற பொழுது அந்த கன்க்ளூட் பாட்லையும் மிக அழகாக ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனையும் வைத்து பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ we will follow this outline to much extent. Key verses. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் 2 தலைப்புல பார்க்கணும். ஒண்ணு வந்து கலத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஆக்சுவலா நமக்கு தமிழ்ல வந்து 15ஆ வரும். புரஜாதிரையில் பிறந்த பாவிகளா இராமல் சுவாபத்தின்படி யூதரா இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இதுல விசுவாசம் என்ற வார்த்தை 3 முறை வரதை நீங்க பார்க்கலாம். ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நம்ம வந்து கிரியைகளினாலே முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்தது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம் என்று அந்த ஃபெய்த் இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுதும் பை ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், பை ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதை 3 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அதே வசனத்துல அவர் ஆப்போசிட்டா சொல்லும் பொழுது ஒர்க்ஸ் ஆஃப் த லா, ஒர்க்ஸ் ஆஃப் த லா, ஒர்க்ஸ் ஆஃப் த லா, அதுவும் 3 தடவை வரதை நீங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து 16 இருக்கும், தமிழ்ல 15. ஒர்க்ஸ் ஆஃப் த லா. கடைசியில் முடிக்கும் பொழுது பிகாஸ் பை த ஒர்க்ஸ் ஆஃப் த லா நோ ஒன் வில் பி ஜஸ்டிஃபைட். நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட நற்காரியத்தினால ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்க முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். அதனால இந்த காஸ்பல் ஆஃப் த கிரேஸ் வந்து ரொம்ப கிளியரா ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் மூலமாக உண்டாக்குறது என்பதை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் ஏன் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா, அது வந்து இந்த அவுட் ஒர்க்கிங். நான் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்களும் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல்
கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். அதுவும் இந்த புத்தகத்துல கண்டிப்பாகவே ஒரு தாட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். We are really free in Christ because of the faith in Christ Jesus. இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாச நிமித்தமாக நமக்கு ஒரு ஃப்ரீடம் உண்டு என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இதன் பின்பு நீங்க எந்த விதத்திலும் எதுக்கு நீங்க அடிமையாயிராதீங்க, இன்க்ளூடிங் நல்ல காரியங்களுக்கு கூட நீங்க அடிமையாயிராதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறது இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை மனசுல வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம். ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைய சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை வந்து ரிப்பீட்டடா வரதை நம்ம பார்க்கலாம். நம்ம படிக்கும்போது அதை நம்ம கவனிப்போம். ரெண்டாவது காஸ்பல், சுவிசேஷம். நீங்க திரும்பவும் இந்த 6 அதிகாரங்களை படிக்கும் பொழுது இந்த ரிப்பீட்டட் வேர்ஸை நீங்க எத்தனை வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு பார்க்கலாம். காஸ்பல், சுவிசேஷம் என்ற வேர்ட் ரிப்பீட்டடா இருக்க நீங்க பார்க்கலாம். ஃபெய்த், நான் சொன்னது போல கண்டிப்பாகவே ஃபெய்த் அதுவும் ரொம்ப அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். விசுவாசம். நியாயப்பிரமாணம் 3ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை அதிகமாக வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதோடு கூட சிலுவை பற்றிய போதனை, சிலுவை பற்றி குறிப்பாக இந்த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்ல வந்து சிலுவை தான் ஹைலைட் பண்ணி சொல்லுகிறார். தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பவுலுடைய கடிதங்களில த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு சொன்னோன்னா கண்டிப்பா நீங்க கலாத்தியருக்கு போகணும். அதனால எனக்கு லாங் பேக் நிலக்கோட்டைன்னு சொல்லிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல திண்டுக்கல் பக்கத்துல அங்க இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ரெவரண்ட் இமானுவேல் இஸ் நோ மோர் அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஐ டோல்ட் ஹிம் ஐ எம் நாட் அ கன்வென்ஷன் ப்ரீச்சர், பேசிக்காக நான் பைபிள் ஸ்டடி தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் சொன்னாங்க நோ ப்ராப்ளம் பில்லி, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இது ஆல்மோஸ்ட் ஒரு 14 or 15 years பேக். அப்போ அந்த நிலக்கோட்டை சிஎஸ் சர்ச்சுக்கு 3 days மீட்டிங் போயிருக்கும் பொழுது ஐ டுக் ஃப்ரம் கலாத்தியர்ல இருந்து சிலுவை என்ற தலைப்புல கலாத்தியர் புத்தகத்தை படித்தோம். இட் வாஸ் எக்ஸைட்டிங் ஸ்டடி ஃபார் மீ. அதனால நம்ம கலாத்தியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது சிலுவையை குறித்து கண்டிப்பா படிக்கணும் என்பதை மறந்து போகாதீங்க. ரிப்பீட்டட் வேர்ஸ். மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலியமாவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனா இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருக்கவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையோ தேவனையோ யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையோ பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தேங்க்யூ ஸோ மச் சாமுவேல். சாமுவேல் வந்து ஒரு யங் கிராஜுவேட், ஹொசூர் ஈஜிப்ட்ல இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. திருச்சி EU ஸ்டூடெண்ட். அதிகமாக நம்ம பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்வாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுனால ஹி வாஸ் நாட் வெரி ஷுவர், அதனால அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஐ சின்சியர்லி தேங்க் சாமுவேல் ஃபார் திஸ் லவ்லி ரீடிங். இந்த 10 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக முதல் 5 வசனங்களில பவுல் தன்னுடைய அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறார். நான் அவர் அப்போஸ்தலன் என்பதை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்வதை இந்த 5 வசனங்களில குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். He explains his authority. நான் முன்னாலே சொன்னது போல இது வந்து பவுலுடைய முதல் கடிதமா இருக்கும் பொழுது அப்போ இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா, இந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்துவோட இந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள்.
எருசலேமை பேஸ் பண்ணி தான் அந்த திருச்சபை இருக்கணும் என்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருந்துச்சு. பவுல் வந்து ஜென்டைல்ஸுக்கு, புரஜாதியர்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் எருசலேமை மையமாக வைத்து யோவான், பேதுரு, யாக்கோபெல்லாம் நீங்க இங்க இருங்க, நாங்க இங்க இருந்து செய்யறோம்னு சொல்லிட்டு எருசலேம் சர்ச்சிலே அவங்க இல்லை. அவர் வந்து அந்தியோகியா சர்ச்சில் இருந்து பர்னபாவும் பவுலும் தான் புறப்பட்டு போய் இந்த திருச்சபையை உருவாக்கினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேர் இஸ் அ ரியல் ஷிஃப்ட். 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நம்ம ஒரு ஷிஃப்ட் பண்ணது பார்க்கணும்னா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எருசலேம் மிக முக்கியமா இல்லாதபடிக்கு அந்தியோக் மிக முக்கியமானதாக மாறுகிறது. அண்ட் பவுலுடைய மினிஸ்ட்ரி மிக முக்கியமான காணப்படுகிறது. அது வந்து புரஜாதிகள் மத்தியில ஒரு அப்போஸ்தலனாக தேவன் தெரிந்து கொண்டதை ரொம்ப கிளியரா நம்ம பார்க்க முடிகிறது. அதனால he has to explain தன்னுடைய அத்தாரிட்டியை சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த முதல் புஸ்தகத்துல மிக மிக அழகாக சொல்லுகிறார். ஐ ரியலி லைக் இட். மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனா இருக்கிற பவுலாகிய நானும் சொல்லுகிறார். மற்ற நிருபங்களை அவர் எழுதும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய நான் சொல்லிட்டு பவுல் தன்னை குறித்து சொல்லுவார். ஆனா இங்க சொல்லும் பொழுது அந்த மனுஷர் மூலம், மனுஷர் சில வார்த்தையா ஸ்ட்ரெஸ் பண்றாரு. தட் மீன்ஸ் தன்னுடைய இந்த பர்சனல் பேசேஜை கொடுக்கும் பொழுது, இதுலயே நீங்க தம்பி சாம் வாசிச்சதை பார்க்கும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, மனுஷர் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ ஹி வாஸ் சோ கான்சியஸ். ஐ எம் நாட் கால்ட் பை மேன், அல்லது யாரோ என்ன மனிதர்கள் வந்து என்னை அப்பாயின்ட் பண்ணதுனால நான் வந்து அப்போஸ்தலன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கும் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற, பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் யுவர் காலிங். நீங்க இப்போ ஊழியத்தில் ஈடுபடுறீங்க, மற்றவங்களுக்கு பைபிளை டீச் பண்றோம், தேவனுக்காக நம்ம சாட்சியா இருக்கிறோம். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மேன்மேட் எஃபர்ட்? ஏதோ ஒரு இயக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு மக்களா சேர்ந்து ஏதோ செய்யறாங்க, அவங்களோட நான் சேர்ந்து செய்யறேன்? நோ, நாட் அட் ஆல். இட் இஸ் காட்ஸ் ஒர்க், இட் இஸ் காட்ஸ் வேர்ட், இட் இஸ் காட்ஸ் கிரேஸ். கடவுளுடைய கிருபை நம்மளை தாங்கினதுனால தான் இன்னைக்கு நம்ம இப்படியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம், இப்படியா கிறிஸ்தவை பற்றி நம்ம போதிக்கிறோம், கிறிஸ்தவ ஊழியங்கள்ல ஈடுபடுகிறோம். அதனால அதை பவுல் திட்டமாக தெளிவாக முதல் வசனத்திலிருந்தே துவங்கினதாக நம்ம பார்க்கிறோம். அது பின்னால பகுதியில பார்க்கும் பொழுது அது இல்லாம போய் மனுஷரை மையமாக வைத்து போனதுனாலதான் அவருக்கு மிக வேதனையான ஒரு கடிதமாக இது எழுத வேண்டியதாக இருந்ததை நாம் பார்க்கலாம். ரைட். இரண்டாவது காரியம், இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு என்று நம்ம பார்க்கும் பொழுது என்னோடு கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் சொல்றாரு. மற்ற நிருபங்களில பெயர் சொல்லி சொல்லுவார், தீமோத்தேயு, சைலஸ் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். இங்க இருக்கிற பொழுது எல்லாரும் என்று எழுதி சேர்த்து சொல்லுகிறார். கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இட் இஸ் போத் கிரேஸ் அண்ட் பீஸ். கிரேஸ் அண்ட் பீஸ். அந்த சோர்ஸ் ஆஃப் சால்வேஷன், நம்மளுடைய ரட்சிப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா கிருபை தான். அதை கிளியரா சொல்றாரு. அதே மாதிரி த நேச்சர் ஆஃப் சால்வேஷன், இந்த ரட்சிப்பை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த ரட்சிப்பை காண்பிக்கக்கூடியது வந்து சமாதானம். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது நம்ம முன்னால படிச்சிருக்கிறோம். அது வந்து யூதர்கள் வந்து யூத பின்னணியில் வந்த ஹீப்ரூஸ் வந்து அவங்க சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கிரேக்க பின்னணியிலிருந்து வந்த புரஜாதிகள் வந்து கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால பவுல் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த தாட்டும் மிக முக்கியமான ஒரு தாட். ஃபார் அவர் சோர்ஸ் ஃபார் சால்வேஷன் இஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபை தான். அதே மாதிரி நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் என்று சொன்னாலே அது சமாதானம் தான். அதுல பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை வந்து ஒரு கிருபை என்று சொன்னாவே ஒரு தகுதி இல்லாத ஒண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு காரியம் தான் கிருபை. எனக்கு எந்த விதமான தகுதி எனக்கு இல்லவே இல்லை,
அப்போ ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவு தான் கிருபைன்னு நம்ம சொல்றோம். we are undeserving people. அதை நம்ம கான்ஸ்டன்டா யோசிக்க நல்லது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில போன பிறகு we think that நான் இப்படி இருந்ததுனால, அப்படி இருந்ததுனால, இந்த குடும்பத்துல பிறந்ததுனால, இந்த சபையை சேர்ந்ததுனால சொல்லி பல காரியங்கள் நம்ம ஆட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் நல்லா ஞாபகத்துக் கொள்வோம், கிருபை என்பது நம்ம ஒரு நமக்கு டிசர்வ், அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் தேவன் கொடுத்த ஒரு பெரிய தயவு, அதுதான் கிருபை. பீஸ், சமாதானம் என்று சொல்வது வந்து சண்டை இல்லாம இருக்கிறது கிடையாது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம், பீஸ் வித் காட். எப்போ நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ முதலாவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பிளெஸிங் பீஸ் வித் காட். அதுக்கு முன்னால நம்ம தேவனோட சண்டை போட்டுக்கொண்டுதான் இருந்தோம். ஆனா இப்போ தேவனுடைய நண்பர்களா மாறிடும். we have peace with God. அடுத்தது நம்ம அப்படி தேவனுக்குள்ளான ஒரு அன்புக்குள்ள வந்த பிறகு, சமாதானத்துக்குள்ள வந்த பிறகு மற்றவர்களோடு கூட நம்ம சமாதானமா வாழ துவங்கிடுறோம். தட் இஸ் ஆல்சோ an important factor. நம்ம இதுவரைக்கும் மற்றவங்களை பிடிக்காது, மற்றவங்களை நேசிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த நம்ம வந்து மற்றவங்களை நேசிக்க துவங்கிறோம், மற்றவங்களோட சமாதானத்தோடு இருக்க பழகுறோம். காரணம் வேத வசனம் நம்மளை மாற்றுகிறது. மூணாவது காரியம் பீஸ் விதின், நமக்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வந்தது நம்ம பார்க்கலாம். தேவன் கொடுக்குற அந்த சமாதானம் வந்து நம்மளை ஆளுகை செய்வதை நம்ம பார்க்கலாம். இது வேத வசனத்தின் அடிப்படையில, குறிப்பாக பவுலுடைய ரைட்டிங்ல அது அதிகமா நம்ம பார்க்கிறோம். சமாதானத்தை குறித்து அதை திட்டமா நம்ம பார்க்கலாம். அதோடு கூட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அவர் இந்த தன்னுடைய அத்தாரிட்டியை பற்றி பேசும் பொழுது finished work of Christ, அது வந்து இன்னும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். இயேசுவானவர் சிலுவையில என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். இப்போ நான் பாவி, நான் வந்து அவ்வளவுதான் doomed for hell, நரகத்துக்கு போக வேண்டியவன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தகுதி அல்லது ஒரு பொசிஷன் என்னன்னு சொன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த finished work of Christ. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில முடித்ததை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதன் நிமித்தமாக இன்னைக்கு I can confidently say that I have an authority to stand before him. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கோம். மற்றவங்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஈவன் நேத்து ஒரு சகோதரி, நார்த் இந்தியால இருந்து ஒரு சகோதரி ஒரு பர்டிகுலர் இயூல வந்து ஜஸ்டிஃபிகேஷனை பற்றி பேசுறாங்க. அப்போ அவங்க சாட்டர்டே எனக்கு இந்த கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்க, அங்கிள் ஐ வாண்ட் யுவர் இன்புட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நாளைக்கு இயூல வந்து நான் ஜஸ்டிஃபிகேஷனை பற்றி பேசுகிறேன், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. There I have to say that when we stand before God, ஆண்டவர் முன்பாக நிற்கும் பொழுது நான் ஜஸ்டிஃபை ஆயிட்டேன்னு சொல்றதுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழும்பதனால்தான். அதுதான் முக்கியமான செய்தி. அந்த விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானுடைய எனக்காக முடித்த எல்லா சாதித்தையும் நான் முடிக்கும், அதை நம்பும் பொழுது நான் ஆண்டவருக்குள்ளாக புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். ஸோ இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு தேவனுடைய அழைப்பை குறித்து யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை பவுலை போல ஒரு பெரிய ஊழியக்காரன், அப்போஸ்தலன் என்றெல்லாம் சொல்வதற்கு நமக்கு அப்படிலாம் வேண்டியதே இல்லை. ஆனா ஆர் வி ஷுர் ஆஃப் அவர் காலிங்? தேவன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய சாட்சியா இருப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கிறோமான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில நம்ம கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பவுல் இதைதான் வேதனோடு சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் நான் ஒரு அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த கொரிந்து சபைக்கு சொல்றாரு. ஒருவேளை மற்றவங்க எல்லாம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலன். காரணம், he established a Corinth church. ஸோ நான் தான் முதலாவது வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன், அதை தொடர்ந்து நீங்க வேத வார்த்தையில நிலைத்திருப்பதற்கு நான் உதவி செய்தேன்னு சொல்லிட்டு he wanted to get that strong conviction that I am an apostle of Christ Jesus. இந்த காஸ்பல் நம்ம பவுலுடைய ரைட்டிங்ஸ் நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன்? ஏன் சொன்னேன்னா,
அல்லது அவருடைய அந்த ரைட்டிங்களுடைய அத்தாரிட்டி குறைஞ்சு போயிருது. மற்ற இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர், இவர் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட் சொல்ற மாதிரி ஃபிட் யாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா அவர் அவருடைய ரைட்டிங்கை அக்செப்ட் பண்ணாதபடிக்கு இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் போதனையிலே அவங்க நிலைத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் இப்போ புறஜாதிகளுக்கு அவர் அழைக்கப்பட்ட பொழுது அந்த அத்தாரிட்டியை அவர் கான்ஸ்டன்டா சொல்ல வேண்டியிருந்துச்சு. நம்ம 2 கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, யூ ஆர் நாட் கால்ட் பை மேன். அந்த தேவனால் அழைக்கப்பட்டதுனால ஏதோ ஒரு காரியத்தை செய்யல. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க. உங்களை யாரும் குறைவே சொல்லக்கூடாது. காரணம் நீங்க தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறே சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறே சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் இல்லாமல் வேற அல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்ல பாயிண்ட் போடுறது போல இங்க அவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அல்லது உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், அது மாதிரிலாம் எழுதவே இல்லை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி எழுதுனதுனால அப்படி இருக்கலாமா? நாட் நெசசரிலி. காரணம் இந்த புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு திட்டுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லிட்டு. அதனால he was so much worried about them. அவங்க அந்த விசுவாசம் விட்டு போய்கொண்டிருந்த மக்களுக்கு அவர் கடிதத்தை எழுதுனதுனால அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லவோ அல்லது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் கொண்டு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்ல மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணாதபடிக்கு ஸ்ட்ரெயிட்டா இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஒரு டாக்ஸாலஜி கொடுத்த பின்பு உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்துக்கு திரும்பி போனதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்றாரு. அவங்க சீக்கிரமாக வேறொரு சுவிசேஷத்தை நோக்கி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். காரணம் அங்கிருந்த தவறான போதனை கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய மனதை புரட்டிட்டாங்க, வேற சுவிசேஷத்தை கொடுத்து மனதை புரட்டிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுடைய மத்தியில இருந்ததுனால தான் இது நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த நான் சொன்ன மாதிரி யூத பின்னணியிலிருந்து வந்தவங்க, நீ சுவிசேஷத்தை கேட்டது ரைட், ஆனா கண்டிப்பாக அவ்வளவு போதாது, இன்னும் நீ ஒரு யூதனா மாறின பின்புதான் நீ ஒரு கிறிஸ்தவனா மாறணும் என்று சொன்னதாக அவங்க குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அதை பார்க்கிறோம் என்ன காரியத்துல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இன்ட்ரடக்ஷன்ல பார்க்கும்போது நம்ம பார்த்த சத்தியம் என்னன்னா, மனுஷர்கள் நம்மளுடைய விசுவாசத்தை கலைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம், திருச்சபையில சரி நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் நிறைய பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்முடைய விசுவாசத்தை விட்டு போவதற்கு இது போதாது அது போதாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ காரியங்கள் சரியா. நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியம், ஃபார் எக்ஸாம்பிள் பேப்டிசம் சொன்னோம்னா, நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர்லாம் சேலத்துல 7 பேப்டிசம் எடுத்திருக்காரு. காரணம் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு சர்ச்சுக்கு போனா நீ பாஸ்டர் கேட்பாரு, நீங்க பேப்டிஸ்ட் ஆமான்னு. உடனே அவங்க எந்த பாஸ்டர் எடுத்தீங்க, அந்த பாஸ்டர் அனாயிண்டட் பாஸ்டர் கிடையாது, நீங்க எங்க வாங்க. பிறகு அவங்க எங்க வச்சு எடுத்தாங்க, தொட்டியில கொடுத்தாங்களா, இல்ல ஓடுற தண்ணியில தான், ரிவர்ல தான் எடுக்கணும் சொல்லிட்டு ஜீசஸ் யோர்தான் நதியில் எடுத்தார் சொல்லிட்டு, இதே மாதிரி அப்படியே சொல்ல இந்த டீச்சர் 7 முறை ஒரு வாத்தியார் அவர் 7 முறை பேப்டிஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனா திருப்தி இருக்குமா? இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஒரு பயம் தான் இருக்கும். ஒருவேளை 8வது கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இது ஒரு காயிண்ட் சொல்றேன். இது மட்டும் இல்லாதபடிக்கு நிறைய காரியங்களில இன்னைக்கு தவறான விதத்துல மக்கள் அலக்கழிக்கப்படுறதை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவேளை நம்மளுடைய விசுவாச சகோதர சகோதரிகள் கேட்கும் பொழுது எதை நம்ம உறுதியா சொல்றோம் என்று நம்ம யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும். பவுல் மிகவும் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய காரியம், அவங்க சீக்கிரமா சுவிசேஷத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், 8ஆம் வசனத்துக்கு
பின்பாக 10ஆம் வசனம் வரைக்கும் 3வது காரியமா நம்ம பார்க்கிறது, இந்த இன்ட்ரடக்ஷன்ல பார்க்கிறது என்னன்னா, அந்த மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்துல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். அடுத்தது, முன் சொன்னதை போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். அதான் சொல்றாரு, 2 தடவை சொல்றாரு, let him be cursed. இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா யாரும் சொன்னாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டை அவர் சொல்லுகிறார். என்ன வருத்தமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பயத்தோட நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம பேசிக்கொண்டிருக்கிற காஸ்பல் ரைட் தானா? கண்டிப்பா. ஏன்? இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாக உண்டானது. இது கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்தது, விசுவாசத்தின் நிமித்தமாக நம்ம ஏற்றுக்கொண்டது. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க பிளஸ் நெகட்டிவ் சொல்லி லெஸ் சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. வெரி கிளியர் அபவுட் த காஸ்பல். அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனமா நான் பார்ப்பது உண்டு. கலாத்தியர் 1:10. அதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொன்னார்னா, இவர் பல கோணங்களில் இதை நம்ம பார்க்கணும். இவர் யாருக்கு சொல்றாரு? முதலாவது இவங்க எழுதியிருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நான் இருந்தேன்னா நான் ஊழியக்காரனே கிடையாது. நீங்க எப்படியும் போங்க, அதாவது நான் சொல்லிட்டேன் சுவிசேஷம் சொல்லிட்டேன் நீங்க போங்கன்னு சொல்ல மாதிரி எனக்கு சொல்ல விரும்புறதில்ல. நான் சொன்ன சுவிசேஷத்துக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க கண்டிப்பாகவே தவறான பாதைக்கு போறீங்க, உங்க விசுவாசம் விட்டு போறீங்க என்பதற்காக சொல்றேன். சோ உங்களை குறித்து எனக்கு ஒரு பெரிய கர்சனை இருக்குது. நான் உங்களை ப்ளீஸ் பண்ணதுக்காக நான் சொல்லல, நீங்க மேல கோவப்பட்டாலும் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. 2வது, நான் மனுஷரை பிரியப்படுத்தலன்னு சொல்றது இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அங்க இருக்கும் பொழுது அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு சிலர் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நம்மளுடைய இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய ஒரு யங் கிராஜுவேட் சொல்லும்போது சொன்னாங்க, அங்கிள் என் சர்ச்சில் கிளியரா தெரியுது, அதாவது இந்த ப்ராஸ்பரிட்டி சொல்லி ஒரு விஷன் அல்லது ஒரு பெரிய ட்ரீம் இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு எக்ஸாஜரேட்டட் மெசேஜ் சொல்லி தெரியுது. காரணம் இன்னைக்கு மக்கள் அதுதான் விரும்புறாங்க. அது மாதிரி இருந்தாதான் ரொம்ப நல்ல ஒரு ப்ரீச்சர்னு சொன்ன மாதிரி இருக்காங்க. ஸோ ப்ரீச்சர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிடுறாங்க. சரி, இப்போ நாங்க என்ன செய்யறது? ஆஸ் அ ஒரு பிலீவிங் குரூப் எங்க சர்ச்சில் இருக்காங்க, நாங்க என்ன செய்யறது என்ற ஒரு கேள்வி. இட்ஸ் ரியல் கொஸ்டின். ஷீ இஸ் நாட் அ பிக் லீடர், சரியா? ஒரு யங் கிராஜுவேட் கேட்கும்போது அந்த கேள்வி. இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய இடங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம மனுஷர்ல பிரியப்படுத்துறவா இருந்தாங்கன்னா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம், இதே பாயிண்ட்ல நான் பார்க்கும்பொழுது என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுதும் மனுஷர்களை பிரியப்படுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். பல விதங்களையும் நான் யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை மற்றவங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நம்ம சுவிசேஷ ஊழியம் போறேன்னு சொல்லிட்டு சொல்றதோ, ஹவுஸ் விசிட் போறதோ, அது மாதிரி காரியங்கள் செய்வது நம்மளுடைய மோட்டிவ் ஜஸ்ட் டு ப்ளீஸ் பீப்புள். அதே மாதிரி நான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், என் ஒய்ஃபுக்கு ஜாப் கிடைக்கும், இது மாதிரி இன்டீரியர் மோட்டிவோடு உள்ளான மனுஷன்ல தப்பான எண்ணம் கொண்டுட்டு அதன் நிமித்தமாக ஊழியத்தை நிறைவேற்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மிகவும் வருத்தமான ஒரு காரியம், மிக வருத்தமான ஒரு காரியம். அதே மாதிரி நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணிட்டு அவங்களை கரெக்ட் பண்ண முடியாதபடிக்கு போகக்கூடிய காரியம், அது நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லும் பொழுது ஐ எம் an ambassador of Christ. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய
ஒரு புத்திரனாக நான் இங்க இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டிய நான் வந்திருக்கிறேன். ஐ எம் an ambassador. இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். நான் இங்க இருக்கிறது வந்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டியவன். இங்க வந்து நான் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்க என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறது போல நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா மனுஷரை பிரியப்படுத்தினா மாறிடுவேன் என்பதாக தான் இங்க சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மளுடைய மத்தியில பலதரப்பட்ட தவறான போதனை கொடுக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தையும் சரி, நம்மளுடைய திருச்சபையையும் பல விதங்களிலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறது வந்து புதுசா யோசிக்க வேண்டாம், அது ரொம்ப ஆச்சரியமா பார்க்க வேண்டாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி வைத்திருக்கிறேன். இது வந்து எபேசு சபையில அவர் அற்புதமான ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டு 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் செய்துவிட்டு உபத்திரவத்து நிமித்தமாக அவர் போக வேண்டியதாயிடுச்சு. இந்த 20ஆம் அதிகாரத்துல 2 முறை எபேசு சபையில இருக்க மக்களை கூப்பிட்டு பேசுகிறார். முதலாவது வந்து அவங்களுடைய மக்களை கூப்பிட்டு பேசுகிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது, மிலேத்திலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். சோ இந்த பேசேஜ் வந்து நான் இப்ப வாசிக்க போற பேசேஜ் வந்து எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு பவுல் டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்ன காரியம். எப்ப சொன்னாரு? பின்னால சொல்லுகிறார். ஒரு அதிகாரத்துக்கு பின்னால நம்ம வாசிக்கிறோம். இந்த 29-30 வசனங்களை வாசிக்கிறேனே, இந்த ஹோல் பேசேஜ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப வேதனையாவும் இருக்கும். ரைட். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்னுடைய ஊழியத்தை நான் முடிச்சிட்டேன். நான் திருச்சபை கட்டிட்டேன். இப்போ நான் 3 வருஷமா உங்களோட வந்து டீச் பண்ணிட்டேன். இப்போ நான் தலைவர்களை அவங்க விட்டுட்டு போறேன். நான் ஐ எம் லீவிங், அவ்வளவுதான். தென் நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, அதான் சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களிலும் ஒரு சிலர் எழும்பி இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸோட சேர்ந்து கொண்டு சீஷர்களை அவங்க பக்கமா எழுப்புறதற்கு போவாங்க என்று அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. என்ன பயங்கரமான ஒரு காரியம். எபேசு சபை அதுக்கு பிறகு யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், ஆதியில் கொண்ட அன்பை விட்டீர்கள் என்று எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாரு. காரணம், இப்படிப்பட்ட தவறான போதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேல இருக்கிற உண்மையான அன்பு தணிந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம மனசுல ஆழமா வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், சுவிசேஷத்தை நான் சரியான விதத்துல அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட அந்த சுவிசேஷத்திற்காக நான் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுதுதான் நான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். நானே ரொம்ப அலசடிப்பட்டு சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன்னா என்ன செய்ய முடியும்? நான் மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா நான் என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு சொல்ல முடியாதபடிக்கு நான் சொல்லக்கூடிய சத்தியத்தையே நான் ஒழுங்கா சொல்லாம இருந்தேன்னா என்ன பரிதாபமான ஒரு காரியம். ஸோ இன்னைக்கு நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த 3 காரியங்களையும் நம்ம மனசுல வைத்துக்கொண்டு இதை தொடர்ந்து நம்ம இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். நான் சொன்னது போல தனிப்பட்ட வாழ்க்கையில பவுலுடைய அனுபவங்களை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் இந்த காஸ்பல் என்ற வேர்டை பார்த்து இந்த சுவிசேஷம் என்பதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல இந்த சுவிசேஷம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அதை தான் இங்க அந்த பர்சனல் அனுபவமாக சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தை எப்படி தன்னுடைய அனுபவத்துல அதாவது மற்ற தலைவர்கள் கூட தப்பான விதத்துல புரிந்து கொள்ளும் பொழுது அதை நான் உறுதிப்படுத்தினேன் என்ற காரியத்தை குறித்து நம்ம அதிகமா பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய முதல் செய்தி. இரண்டாவதாக கர்த்தருக்கு சித்தமான புதன்கிழமை நம்ம பார்க்க போறது என்னன்னா, 3ஆம் 4ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அவர் சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே, ஆனா இப்பொழுதோ உங்களை மயக்கினவன் யார் என்று நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதிகமாக கிருபையை விட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டீங்க என்ற ஒரு வார்த்தையை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வதாக நம்ம பார்க்கலாம். அந்த
3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது விசுவாசம் நியாயப்பிரமாணம் என்று மாறி மாறி வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். குறிப்பாக இந்த விசுவாசத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமாக அங்க குறிப்பிட்டிருக்க நம்ம பார்க்கலாம். கடைசியாக Thursday நம்ம பார்க்க போறது பிராக்டிக்கல் செஷன். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம அறிந்திருக்கிறது படி நம்ம ஆவியின் கனி நம்மள காணப்பட வேண்டும் என்பதை கலாத்தியர் புத்தகத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார். பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃபை குறித்து பேசும் பொழுது அது நம்ம அதிகமாக டீட்டெயிலா பார்க்க போகிறோம். கலாத்தியர் என்று சொல்லும் பொழுது we cannot afford to miss it. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நம்ம பார்க்கிறது போல ஆவியின் கனியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட 6ஆம் அதிகாரத்திலும் அவர் மிக தெளிவாக இதை நம்ம எப்படி வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும், நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதையும் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்க நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது போல கடைசி பகுதி 16ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியுமே நம்ம சாதாரண எடுக்கக்கூடாது, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி எடுக்காதபடிக்கு அங்கதான் அவர் சிலுவையை குறித்து மிக அழகாக மிக தெளிவான விதத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை நீங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிச்சோன்னா உங்களுக்கு திட்டமாகவே கலாத்தியர் 2:20 ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு அதை நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்ற வசனம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் நாம் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து போட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மோர் ஆஃப் அவருடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்தை அறிந்து கொண்டதற்கான செய்தி. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில அந்த சிலுவையை எப்படி காட்ட போறோம் என்பதாக இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பகுதியில் வரது நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபெய்த், லா, காஸ்பல், கிராஸ் எல்லாமே இங்க ரிப்பீட்டடா பல விதங்களிலே வரதை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த 6 அதிகாரங்களை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். Personally, I feel that it's going to be a very crucial book for all of us. ஏன் சொன்னா, ஒண்ணு பவுலுடைய தியாலஜியை சரியானத்துல புரிந்து கொள்வதற்கு ஒரு பேஸ் என்று நம்ம பார்க்கலாம். அது மிக முக்கியமான ஒரு காரியம். பவுலுடைய தியாலஜிக்கல் திங்கிங்கை ரொம்ப கிளியரா இதுல பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருக்கும் அது தேவை. நம்ம யாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. தியாலஜி படிக்கிறதுனால யாருமே தியாலஜின்ஸ் ஆக போறது கிடையாது. நான் தியாலஜின்னு சொல்லிக்கிறதுனால யாரும் தியாலஜன் ஆக முடியாது. தேவனை அறிகிற அறிவில தேவனை குறித்தான செய்தியை நம்ம அதிகமா கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி தவறான போதனைகளை பிசாசானவன் பல விதங்களில் கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் தேவை. இந்த பைபிள் ஸ்டடியினுடைய முக்கியமான ஒரு காரியம், நம்ம எல்லாம் அதுல உறுதியா இருந்து ஒரு சிலரையாவது நம்ம காப்பாற்றணும். மற்றவங்களுக்கு போதிக்கிறது ஒரு பக்கம், மற்றவங்களை காப்பாற்ற வேண்டியது மிக முக்கியமானதை நான் பார்க்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்பாக நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள், பர்சனல் ரெஃப்ளெக்ஷனுக்காக, வாட் இஸ் மை கன்விக்ஷன் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷம் என்று நான் சொல்லக்கூடிய காரியத்துல என்னுடைய தனிப்பட்ட உறுதியான எண்ணம் என்ன? மற்றவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லை. வேதத்தை நான் படித்து இதை தான் நான் திட்டமா நம்புகிறேன் சொல்லிட்டு இஃப் யூ ஹேவ் கன்விக்ஷன் அபவுட் த காஸ்பல். இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண துவங்குறாங்க, ஆஃப் காஸ்பல், ஃபுல் காஸ்பல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யூ நீட் டு நோ வாட் இஸ் த ரியல் காஸ்பல், நம்ம அறிந்திருக்கணும். ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் கஷ்டமானதான். am I a man pleaser? அது நம்ம டக்குன்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப கவலையா தான் இருக்குது. பட் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமா, ஊழியத்தை நிறைவேற்றுகிறோமான்னு சொல்லிட்டு அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னோம்னா எப்படி நம்மளை திருத்திக் கொள்வோம்னு பார்க்கலாம். கடைசி கேள்வி, how do you react to the false teachers who disturb our fellowship and church? நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஐக்கியத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சில ஃபால்ஸ் டீச்சர்ஸ் நம்ம இனம் கண்டு கொண்டோம்னா அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நானும் நீங்களும், இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ற நானும் நீங்களும் எப்படி அதை ரியாக்ட் பண்ண போறோம்? கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம போதகருக்கு அல்லது சபையின் தலைவர்களுக்கு அதை
எடுத்து சொல்ல வேண்டும். அதோடு கூட கவுண்டர் அட்டாக்டாக சரியான போதனையை நம்ம ஃபெலோஷிப்லையும் திருச்சபையிலையும் கொடுக்கணும். அவங்க மோசம்னு சொல்லி சொல்லக்கூடாது. எது ரைட் சொல்றதை நம்ம சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து தப்பான போதனையை அறிந்து கொள்வாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டூப்ளிகேட் ஒரு ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் போகுதுன்னா ரைட் டீச்சிங் இல்லாதனால தான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்கு நிறைய பேர் இன்னைக்கு போயிடுறாங்க. ஸோ மே த லார்ட் ஹெல்ப் ஈச் ஒன் ஆஃப் அஸ் டு ரியலி கன்சிடர் திஸ் மெசேஜ் சீரியஸ்லி. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கலாத்தியர் புத்தகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலும் குறிப்பாக பவுல் எழுதின முதல் கடிதம் என்று நாங்கள் கேட்கும் பொழுது, மிகவும் வேதனையோடு கூட அவர் எழுதின கடிதம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த ஒரு பெரிய பாரத்தை தாரும். ஆண்டவரே, சவன் ஜெபித்தது போல விசுவாசத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, அநேகர் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த கலாத்தியர் புத்தகத்தை நாங்கள் படிப்பது நிமித்தமாக மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசத்தையும் நீர் உறுதிப்படுத்தும். தொடர்ந்து மீதிற்கு 3 நாட்கள் நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் புதிதான விதத்திலே சந்திக்கத்தக்கதாக ஒரு புதிதான உற்சாகத்தை ஆண்டவரே வேதவசனத்துக்கு நேராக கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவில் உங்களோட தங்கிரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.